Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு நம்ம straight cut pant எப்படி ஈஸியா கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பாப்போம். அதுக்கு இந்த hip curve scale, measuring tape, அப்புறம் துணி. நான் இங்க வந்து cotton cloth எடுத்துர்க்கேன், poplin cloth. இது பாத்தீங்கன்னா transparent இல்லாம இருக்கு. இதுக்கு எடுத்துர்க்க length வந்து 2 மீட்டர் எடுத்துர்க்கேன், அதாவது 80 inches. இதோட width வந்து 34 inch இருக்கு. இது இப்போ எப்படி நம்ம மடிக்கிறதுன்னு பாப்போம். டிஃபால்ட்டாவே கடையில வந்து இந்த மாதிரி பாதியா மடிச்சிருப்பாங்க width wise. இந்த 34 இன்ச் இருக்குல்ல அந்த சைடு இந்த மாதிரி பாதியா மடிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம இதை இப்படியே தான் எடுத்துக்க போறோம். இதை எடுத்து அயர்ன் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மேலே லெவல் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது width wise-ஆ fold ஆயிருக்கு. இந்த பக்கம் ரெண்டு லேயர் இருக்கு, இந்த பக்கம் folded-ஆ இருக்கு. நம்ம முதல் front part மட்டும் தான் கட் பண்ண போறோம். அதனால ரெண்டு லேயர் மட்டும் எடுத்துறோம். சோ மேலே எல்லாம் லெவல் பண்ணிட்டோம். இப்போ மேலே இருந்து 2 இன்ச் எடுத்துக்கறோம். இது எதுக்குன்னா நம்ம பெல்ட் ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, எலாஸ்டிக்கோ நாடாவோ எது வைக்க போறோமோ அதுக்காக. நீங்க எடுக்கிற எலாஸ்டிக் சைஸ் ஒரு 1.5 இன்ச் இருந்தா கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 2 இன்ச் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட போறோம். ஸ்ட்ரைட் கட் பேண்ட்ல காலோட மேல் பக்கம் இந்த சைடு இருக்கு இல்லையா, அங்கேயும் ஸ்டிட்ச் வரும். அதுக்காக இந்த 1/2 இன்ச் எடுத்துறோம். இப்போ நம்ம இதோட லெந்த் மார்க் பண்ண போறோம். நம்ம மேலே எடுத்த அந்த 2 இன்ச்சை விட்டுட்டு லெந்த் மார்க் பண்ணிக்கோங்க. இங்க வந்து 37 இன்ச் கூட ஒரு 2 இன்ச் எடுத்துக்கறோம். இந்த பாட்டம் சைட மடிச்சு தைக்கிறதுக்காக. இப்போ நம்ம இந்த ரெண்டுத்துலயும் லைன் போட்டுப்போம். இந்த 37 இன்ச்லயும் எக்ஸ்ட்ரா விட்ட 2 இன்ச்லயும் லைன் போட்டு எடுத்துப்போம். இப்போ மேலே இந்த crotch ஏரியா வரைய போறோம். என்னோட ஹிப் சைஸ் பாத்தீங்கன்னா 34 இன்ச் இருக்கு. சோ அத 4 ஆல டிவைட் பண்ணோம்னா 8.5 இன்ச் கூட ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணி 10.5 இன்ச் மார்க் பண்ண போறோம். இதோட லெந்த் பாத்தீங்கன்னா crotch லெந்த் நம்ம வரைவோம். அதுக்கு வந்து எவ்வளவு ஹிப் இருக்கோ அத வந்து 3 ஆல டிவைட் பண்ண போறோம். அதாவது 34 divided by 3 வந்து ஒரு 11.33 வருது. கூட ஒரு 1.5 இன்ச் சேர்க்கும்போது அப்ராக்ஸிமேட்டா நான் 12.5 இன்ச் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஒருவேளை டைட்டா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துர்க்க இந்த லெந்த் 12.5 இன்ச்சும் இங்க இருக்கிற 10.5 இன்ச் எடுத்துர்க்கோம் இல்லையா, இதெல்லாம் சேர்த்து நீங்க லைன் வரைஞ்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட crotch ஏரியா. இது ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும் இப்போ நமக்கு. இப்போ இது வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம crotch curve-க்கு வரைய போறோம். அதுக்கு வந்து நான் 2 இன்ச் எடுக்கிறேன். சப்போஸ் நீங்க 38 இன்ச்சுக்கு மேல இருக்கீங்க ஹிப் சைஸ்னா அப்போ ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இப்போ இங்க 2 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 இன்ச்சை சேர்த்த மாதிரி ஒரு கர்வ் ஒன்னு வரைஞ்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட crotch curve. ஃப்ரண்ட் பார்ட்டோட crotch curve வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்தது கீழ ஆங்கிள் எடுத்துறோம். அது வந்து 12 இன்ச் என்னோடது. அது வந்து 6 இன்ச் ஹாஃபா எடுக்கும்போது அந்த கார்னர்ல இருந்து நம்ம எடுக்க கூடாது. ஸ்ட்ரைட் கட் பேண்ட்க்கு சென்டர் கண்டுபிடிக்கணும். சோ நம்ம இப்போ crotch ஏரியா மெஷர் பண்ணோம்னா 12.5 இன்ச் வருது. அதோட ஹாஃப் பாத்தீங்கன்னா 6.25 இன்ச். சோ அதுதான் இதோட சென்டர். இதே 6.25 இன்ச் இந்த பாட்டம் லைன் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அங்கேயும் வரைஞ்சுக்கோங்க. சோ இப்போ இந்த ரெண்டு லைனை ஜாயின் பண்ணீங்கன்னா இதுதான் நம்ம பேண்டோட சென்டர் லைன். இத வச்சு தான் நம்ம இந்த பாட்டம் லைன் ஆங்கிள்கான இத மார்க் பண்ண போறோம். என்னோட ஆங்கிள் 12 இன்ச் இல்லையா, அத 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3 இன்ச் வரும். சோ இந்த சென்டர் பாயிண்ட்க்கு இந்த பக்கம் ஒரு 3 இன்ச், இன்னொரு பக்கம் ஒரு 3 இன்ச். இப்போ இதுல மார்க் பண்ணிருக்க இந்த 3 இன்ச்சை இந்த crotch curve-ஓட ஜாயின் பண்ண போறோம். சோ அதுக்கு இந்த ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதே இது இன்னொரு சைடு வரைய போறோம். அதுக்கு கீழ வந்து ஒரு 1.5 இன்ச் கீழ கொடுக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு லூசிங்காக நமக்கு உட்காரும்போது அதுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்க ஒரு 1.5 இன்ச் கீழ இறக்கி வரைஞ்சிட்டு அந்த பாயிண்ட்டையும் இங்க பாட்டம்ல நம்ம மார்க் பண்ணிருக்க 3 இன்ச் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து கர்வ் வரைஞ்சுக்கிறோம். இப்போ இதோட மேல் பக்கம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க சைடுல பாத்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டோம் இல்லையா, அப்ப இந்த கர்வ்க்கும் அதே மாதிரி விடணும். அதனால இந்த கர்வ்க்கு தள்ளி 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு இதே மாதிரி இந்த முதல் கர்வ் வரைஞ்ச மாதிரி இந்த சீம் அலவன்ஸும் வரைஞ்சு எடுத்துக்கோங்க. சோ நம்ம இப்போ இந்த crotch லைன், இந்த கால்,
இந்த பக்கம் வந்து இந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டோம்ல அதோட சேர்த்து கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இது நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று கட் பண்ணும்போதே அதை ஸ்மூத் கர்வாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தைக்கும்போது அதை ஸ்மூத் கர்வாக வச்சு தைச்சிக்கோங்க. இல்லை ரொம்ப ஷார்ப்பாக தைச்சோன்னா சைடில் தூக்குன மாதிரி இருக்கும். அதுதான். ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு தான் நம்ம பேக் பார்ட்டும் வரைய போகிறோம். அதுக்கு இந்த துணியோட மீதி இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச் அளவுக்கு துணி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் எந்த பக்கம் விட்டோமோ அந்த சைடு பேக் பார்ட்டில் அப்படியே வரைஞ்சிக்கோங்க, எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் இந்த க்ராச் ஏரியாவில் மட்டும் பேக் பார்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வைப்போம். இந்த ஏரியா பாருங்கள், இது நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோன்னா 2 இன்ச்சு. ஏன்னா நம்ம க்ராச்க்கு ஃப்ரண்ட் இதுக்கு 2 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அதனால் இங்கே எக்ஸ்ட்ரா விடுறதோ 2 இன்ச் விட போகிறோம். சப்போஸ் நீங்கள் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட க்ராச் ஏரியா 2.5 இன்ச் கிட்ட எடுத்துருந்தீங்கன்னா இங்கே விடுற எக்ஸ்ட்ராவும் 2.5 இன்ச்சுக்கு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயிட் பண்ணி எப்படி வரைஞ்சோமோ முதல் அதே மாதிரி வரைய போகிறோம். இந்த க்ராச் ஏரியாவுக்கு ஸ்ட்ரெயிட் லைனு, இந்த கால் கிட்ட அந்த ஸ்கேலை வச்சு கர்வ் வரைஞ்சிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டோட க்ராச் ஏரியா வரைஞ்சிக்குவோம். இங்கே இந்த லைனு, அதே மாதிரி இந்த லைன். ஃப்ரண்ட்டில் எப்படி கர்வ் வரைஞ்சோமோ அதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் அந்த க்ராச் கர்வ் வரைஞ்சிக்கணும். இப்போ அடுத்த ஒரு இது, இந்த க்ராச் ஏரியா இருக்கு இல்லையா, இதோட மேல் பக்கம் முதல் இந்த எல்லாத்துலேயும் நம்ம 2 இன்ச் விட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் மேல் பக்கம் 2 இன்ச் விடணும். இது எதுக்குன்னா நம்ம உட்காரும்போது நமக்கு அந்த பேண்ட் பின்னாடி இறங்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது விடுறோம். சப்போஸ் நீங்கள் இங்கே எடுத்தது 2.5 இன்ச் விடுறீங்கன்னா மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் 2.5 இன்ச் விடணும். இது இந்த க்ராச் ஏரியா சைடு மட்டும்தான். ஆனால் அந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அது இன்னொரு சைடு, அங்கே ஃப்ரண்ட் பார்ட் என்ன லெவல் இருக்கோ அதே லெவல் தான் இதுவும் இருக்கணும் பாருங்கள். அதனால தான் இந்த லைன் வந்து நம்மளுக்கு க்ராஸாக தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ இந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், இந்த க்ராச் ஏரியாவில் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டது எல்லாம் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணும்போதும் காமிக்கிறேன். இது அந்த 1/2 இன்ச் விட்ட சைடு. இது பாருங்கள், கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட் எங்கே இருக்கோ அதே தான் பேக் பார்ட்டும் வரும். இந்த சைடு மட்டும் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இப்போது பேக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் 2 லேயர் துணி இருக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு, அதே மாதிரி பேக் பார்ட்டுக்கு 2 லேயர் துணி இருக்கும். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்க 2 லேயர் துணியும் ரைட் ஓவர் ரைட் 2 நல்ல பக்கத்தையும் சேர்த்து இந்த க்ராச் கர்வ் தைச்சிக்கோங்க. அதே மாதிரி பேக் பார்ட்டில் இருக்க 2 லேயரும் நல்ல பக்கம் 2ம் சேர்த்து வச்சு அந்த கர்வையும் தைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி தைச்சிட்டு எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இந்த க்ராச் கர்வ் தைச்சாச்சு. நீங்கள் இது தைச்சி முடிக்கும் போதே இந்த சைடில் ஓவர்லாக் பண்ணுறதோ இல்லை அப்படி இல்லைனா ஜிக்ஸாக் போட்டு வைக்கிறதோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது 2 துணியும் பிரிச்சுருவோம். இது பேக் பார்ட்டு ரைட் சைடு மேலே இருக்குது, அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடு 2த்தையும் சேர்த்து வச்சு இப்போ சைட் ஜாயின் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த இடம் பாருங்கள், நீங்கள் கட் பண்ணும்போதே கர்வ் பண்ணி கட் பண்ணிக்கலாம், இல்லை தைக்கும்போது அப்படியே ஒரு ஸ்மூத் கர்வாக தைச்சிக்கோங்க, ஷார்ப்பாக தைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அங்கே ஆப்போசிட் சைடும் சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சைடையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 2 சைடும் தைச்சாச்சு. இப்போ அடுத்தது பேண்ட்டோட பாட்டம் நம்ம மடித்து தைக்க போகிறோம். நம்ம பேண்ட்டோட பாட்டமுக்கு 2 இன்ச் விட்டுருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஹாஃபாகவும் மடித்து தைச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த பாட்டம் ஃபோல்டு எவ்வளோ திக்னஸ் வேணும்னு தோணுதோ, அகலம் எவ்வளோ வேணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு இந்த ஃபோல்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்ச லைன் அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கோங்க. அந்த மாதிரி 2 பக்கமும் தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாட்டம் இது ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது 2 தைச்சி முடித்த உடனே இப்போ இந்த துணியை 2த்தையும் சேர்த்து வச்சு இந்த இன்னர் லெக்கு தைக்கணும். இது தைக்கும்போது பார்த்திங்கன்னா முதல் ஒரு சைடு காலில் ஆரம்பிச்சுட்டு வந்து இந்த சென்டர் இந்த க்ராச் ஏரியா இருக்கு இல்லையா, அதை சேர்த்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லாக் ஸ்டிச் மிஷினில் 2-3 ஸ்டிச் போடுவோம்ல, அதை போட்டுட்டு அங்கேயே முடிச்சிருங்க. திரும்ப இன்னொரு காலுக்கு தனியாக அதே மாதிரி ஆரம்பிச்சுட்டு வந்து திரும்ப சென்டரில் வந்து லாக் பண்ணி முடிங்க.
இந்த மாதிரி 2 காலும் செப்பரேட்டாக அப்படி பண்ணும்போது நமக்கு யூஷுவலாக பேண்ட் இந்த க்ராச் ஏரியாவில் தான் தையல் விடும், அந்த மாதிரி விடாது. இப்போ நம்ம பாட்டம் 6 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அந்த அகலம் வச்சு நான் சொன்ன மாதிரி முதல் ஒரு சைடு காலில் ஆரம்பிச்சுட்டு வந்து இந்த க்ராச் இதில் லாக் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சிருங்க. ஏன்னா நம்ம யூஷுவலாக ஒரு காலில் ஆரம்பித்து அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே போயிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி தனியாக தைச்சிட்டு வந்து திரும்ப சென்டரில் லாக் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ஸ்டிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த பேண்ட்டு தைச்சிருக்கோம். இப்போ இடுப்பு பக்கம் மடித்து தைக்கணும். அதாவது சொன்ன இல்லையா, நம்ம எலாஸ்டிக் போடவோ இல்லை நாடா போடவோ அந்த இடத்த மடிக்கணும். நம்ம பெல்ட்டுக்கு 2 இன்ச் விட்டோம். இது இந்த சென்டர் அந்த க்ராச் ஏரியா மேட்ச் பண்ணி தைச்சது. நம்ம இப்போ அந்த பெல்ட்டுக்கு 2 இன்ச் விட்டோம் இல்லையா, அதை சுற்றி நீங்கள் 2 இன்ச் ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைன் போட்ட இடத்துல முதல் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே லைன் போட்டிருக்கோமோ அந்த லைன் அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எலாஸ்டிக் போடுறீங்கன்னாலும் ஒரு 2-3 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து ஃபுல்லாக தைச்சிக்கோங்க. தைச்சி முடிச்சுட்டு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கேப் விட்ட இடத்த க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இப்போ இங்கே நாடா தைக்க போகிறதுனால இதை ஓப்பனாகவே விட போகிறேன். இப்போ இங்கே இந்த ஒரு 2-3 இன்ச் அளவுக்கு தனியாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த லைனில் இப்படி மடிச்சுட்டு அந்த இடத்த மட்டும் தைக்காமல், ஏன்டா நான் நாடா போட போகிறதுனால அந்த இடம் மட்டும் கேப் விட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி 1/2 இன்ச் மடிச்சுட்டு அப்படியே சுற்றி தைச்சிட்டே வாங்க. ஒரு சைட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே இன்னொரு சைடு வந்து நம்ம ஏற்கனவே தைச்சி விட்டுருக்கிறதுக்கு முன்னாடியோடு முடிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி தைச்சாச்சு. நாடாவுக்கு இந்த கேப்பும் விட்டுருக்கு. நம்ம பேக் சைடு அந்த 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டதுனால நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதில் நீங்கள் எலாஸ்டிக் போட்டுக்கலாம், இல்லை நான் போடுற மாதிரி நாடா போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த நாடாவுக்கு வந்து 1.5 இன்ச் அளவுக்கு வித்து எடுத்திருக்கேன். லென்த் வந்து 65 இன்ச் எடுத்திருக்கேன். இதை முதல்ல இந்த ஹாஃபாக மடிச்சுட்டு இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த சென்டர் லைனுக்குள்ளே மடிச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கத்தை எடுத்துகிட்டு வந்து திரும்ப சென்டருக்கு மடிச்சிருங்க. இது 2த்தையும் சேர்த்து மடிச்சுட்டு தைச்சிக்கலாம். உங்களுக்கு இதை விட திக்காவோ தின்னாவோ வேணும்னா நீங்கள் அந்த 1.5 இன்ச் அளவை மாற்றிக்கோங்க. இந்த கார்னர் இப்படி உள்ளே தள்ளிட்டு இப்படி மடித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டில் நம்ம வந்து ஃப்ரண்ட் கேன்வாஸ் வச்சுட்டு பேக் எலாஸ்டிக் வச்சும் பண்ணலாம். இது ஈஸியாக முடியுன்றதுனால நான் இந்த மாதிரி நாடா வைக்கிறேன். ஸோ நம்ம நாடா தைச்சி இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட பேண்ட் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.